Hello, welcome to this lecture on random variables. ரேண்டம் வேரியபிள்னா என்ன? இப்போ ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் இருக்குது. அந்த சாம்பிள் ஸ்பேஸில் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஈவெண்ட்ஸுக்கும் ஒரு ரியல் நம்பரை அசைன் பண்ணுறதுக்கு பேர் வந்து ரேண்டம் வேரியபிள்னு பேர். இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா தெரியும். இது ஒரு சாம்பிள் ஸ்பேஸ். அதில் n நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் நீங்கள் ஒரு நம்பர் அசைன் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் வந்து ரேண்டம் வேரியபிள். A random variable is a function defined on a sample space into the real number are such that inverse image indicate the inverse image of a point or subset of an interval in a real number இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டோ அல்லது ஒரு இன்டர்வலோட இன்வெர்ஸ் இமேஜ் எடுத்திங்கன்னா அது யாராக இருப்பாங்க? அது ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும். For which probability is assigned. இப்போ இதுக்கு பெட்டர் எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு காயினை டாஸ் பண்ணுறீங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்தப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணுறீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு பூ விழணும்னு சொல்கிறேன். பூ விழுந்தால் எனக்கு பாயிண்ட் கிடைக்கும், தலை விழுந்தால் இப்போ உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். இப்போ ஒரு வேளை நான் காயின் டாஸ் பண்ணும் பொழுது பூ விழுந்துச்சுன்னா அதனுடைய வேல்யூ வந்து 1. ஒரு வேளை தலை விழுந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன கிடைக்கிது? எனக்கு எந்த பாயிண்ட்டுமே கிடைக்காது, அது வந்து 0. அப்போ இந்த இடத்துல ரேண்டம் வேரியபிள்னு எதை எடுத்தனோம்னா, பூ வந்து விழுந்து, அதாவது டெயில் வந்து அப்பியர் ஆகிறது. டெயில் இஸ் அப்பியரிங். இதுதான் என்னுடைய ரேண்டம் வேரியபிள். ஒருவேளை நான் வந்து ஹெட் வந்து அப்பியர் ஆகணும்னு நினச்சேன்னா என்ன ஆகும்? தலை விழுந்தால் எனக்கு 1 பாயிண்ட்டும், பூ விழுந்தால் எனக்கு இங்கே 0 பாயிண்ட்டும் மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆதார் நம்பர். நாம் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒவ்வொரு ஈவெண்ட் மாதிரி, அதாவது ஒவ்வொருத்தரும் தனித்தனியான. இப்போ இவங்க எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு நம்பரை வந்து அசைன் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல ரேண்டம் வேரியபிள் வந்து ஆதார் நம்பர். இப்போ ஒவ்வொரு ஆதார் நம்பரும் எதை பிடிக்கணும்? ஒரு ரேண்டம் நம்பர், அது ஒரு ரேண்டம் வேரியபிளை நமக்கு மென்ஷன் பண்ணணும். இப்போ இந்த டயக்ராம் கிளியராக இருக்கும். ஒரு சாம்பிள் ஸ்பேஸ், அதில் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு சாம்பிள் ஸ்பேஸுக்கும் ஒரு ரியல் நம்பர் அசைன் பண்ணுறதுக்கு பேர் வந்து ரேண்டம் வேரியபிள். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, இஃப் 2 coins are tossed at once, let x be the random variable. இப்போ இந்த இடத்துல என்னுடைய டாஸ்க் வந்து என்னென்னா, இஃப் எக்ஸ் டினோட்ஸ் த நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ், அதாவது எத்தனை பூ விழுது அப்படின்னு அர்த்தம். இப்போ 2 காயினை டாஸ் பண்ணால் அதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும்னா, டிடி வரும், டிஹெச் வரும், ஹெச்டி, ஹெச்ஹெச். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ தென் ரைட் டவுன் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். இதில் எத்தனை ட்ரையல்ஸ்னால் எத்தனை பூ விழுந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ரெண்டுமே பூவாக விழுறதுக்கான ஈவெண்ட் வந்து எக்ஸ் டி கமா டி, மொத்தம் ரெண்டுமே பூவாக விழுது. அடுத்தது எக்ஸ்டிஹெச், இதில் ஒரு பூ மட்டும் வருது. அடுத்தது இதில் ஒரு பூ, இதில் ரெண்டுமே ஹெட்டாக வந்துச்சுன்னா இதில் எந்த பூவுமே வந்து கிடையாது. இதுதான் வந்து ரேண்டம் வேரியபிளுக்கான எக்ஸாம்பிள். அடுத்தது ரேண்டம் வேரியபிளில் 2 விதமான ரேண்டம் வேரியபிள் இருக்குது. டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள், கண்டினியூவஸ் ரேண்டம் வேரியபிள். இது உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும். இப்போ டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்னால் என்ன? இப்போ எனக்கு இந்த மந்தில், அதாவது இந்த இயரில் எனக்கு சேலரி வந்து தராங்க. அப்போ மொத்தமாக எனக்கு எத்தனை முறை நான் வந்து சேலரி வந்து எனக்கு கிடைக்கும்? மொத்தமாக 12 மாதம் இருக்குங்களா? இந்த 12 மாதமும் எனக்கு ஒவ்வொரு மாதத்தும் ஒரு டைம் தான் எனக்கு சேலரி கிரெடிட் ஆகும். இப்போ இந்த மந்தில் எனக்கு சேலரி கிரெடிட் ஆகிறது எக்ஸ் ஒரு ரேண்டம் வேரியபிள், அது வந்து சேலரியாக எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் எனக்கு 12 மாதம், அதாவது பாயிண்ட்டாக கிடைக்கும். ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் பாயிண்ட்டாக கிடைக்கும். ஆனால் இதுவே இப்போ ஏதோ ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது. அந்த கிளாஸ் ரூமில் டெம்பரேச்சரை செக் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ டெம்பரேச்சர்னால் காலையில் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், மதியம் ஒரு டெம்பரேச்சர். நீங்கள் எந்த டைமுக்கு போனீங்கனாலும் உங்களால் டெம்பரேச்சரை மெஷர் பண்ண முடியும். இப்போ எக்ஸுங்கிறது டெம்பரேச்சராக இருந்ததுன்னா அது ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். நீங்கள் லோயர் கிளாஸில் கண்டினியூஸ்க்கான டயக்ராம் வந்து எப்படி இருக்கும்? இது மாதிரி இருக்கும். அதாவது பிரேக் இல்லாமல் இருக்கும். அதுக்கு பேர் வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஏதோ ஒரு பர்டிகுலர் இன்டர்வலில் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் வந்து ரேண்டம் வேரியபிளை அசைன் பண்ணலாம். இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறது வந்து
வெறும் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் மட்டும்தான். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்குறேன். இப்போ டிஸ்க்ரீட் அண்ட் கண்டினியூஸ் டேட்டா, ஒரு புக்கில் எத்தனை பேஜ் இருக்குது அப்படின்றது ஒரு டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள். அதே மாதிரி ஷூ சைஸ், இப்போ உதாரணத்துக்கு 5 சைஸ் இருக்கலாம், 5.5 சைஸ் இருக்கலாம், 6 சைஸ் இருக்கலாம், 6.5 சைஸ் இருக்கலாம். இப்போ அதே மாதிரி நம்பர் ஆஃப் பீப்புள் இன் எ ரேஸ் இஸ் ஏ டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள். இப்போ ஒரு 10 பேர் ஓடுறாங்கன்னா 1 2 3 4 5 இது வந்து 10 கன்சிடர் பண்ணலாம். இப்போ லென்த் ஆஃப் எ ஃபிலிம் இஸ் ஏ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஃபிலிம் லென்த் வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். டைம் டேக்கன், இது எப்படிங்க சார், இப்போ நீங்கள் 0ல் ஸ்டார்ட், இப்போ உதாரணத்துக்கு 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுற ஒருத்தன் ஓடுறதுக்கு 1:15 கம்ப்ளீட் பண்ணுறேன்னா அது ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் தான். நீங்கள் அதை டயக்ராமாக பிளாட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு வரைவரையாக தான் கிடைக்கும், அதை தனித்தனி பாயிண்ட்டாக வராது. ஆனால் இப்போ இதுலேயும் பீப்புள் இருக்காங்கன்னா முதல்ல ஒருத்தர், 2வது ஒருத்தர், 3வது ஒருத்தர், ஒரு 10 பேர், 10 பாயிண்ட்டாக தான் கிடைக்கும். ஆனால் ஓடக்கூடிய வேகம் அந்த 1/4 மணி நேரத்துக்கு நீங்கள் ஒரு கண்டினியூஸ் டயக்ராமாக பிளாட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பைக்கை ஓட்டிகிட்டு போகிறீங்கனாலும் அதை நீங்கள் ஒரு வரைவரையாக வரைஞ்சிங்கன்னா அது கை எடுக்காத ஒரு டயக்ராமாக கிடைக்கும். அது ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக தான் இருக்கும். புரியுதுங்களா? Discrete random variable na enna? A random variable is defined on a sample space into the real number is called a discrete random variable if the range of x is countable. That is, it can assume only finite or countably infinite number of values where every value in the set S has positive probability with a total 1. In the discrete random variable probability mass function ஒரு புது definition ஒன்று introduce பண்ணுறோம். டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்ன்றது தனித்தனி பாயிண்ட்டாக இருக்கிறது, அதாவது தனித்தனி ரியல் நம்பராக நமக்கு கிடைக்கும். இஃப் எக்ஸ் இஸ் எ டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் வித் டிஸ்க்ரீட் வேல்யூஸ் x1, x2, x3, xn, then the function f dot, அதாவது f dot